வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோமீடியா Tally ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் டேலியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கீஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேலியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கீஸில் சில கீக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லைன் கொடுத்துருப்பாங்க, சில கீக்கு கீழே டபுள் லைன் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் அந்த கீயை யூஸ் பண்ணணும். டபுள் லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த கீயை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்ப் அப்படிங்கிற கமாண்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் ஹெச் வந்து கொடுக்கணும். சப்போர்ட் சென்டர் அப்படிங்கிற கமாண்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீஸும் அதோட யூசஸ் பற்றியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெல்ப் அப்படிங்கிற கமாண்ட். இந்த ஹெல்ப் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேலியில் இருக்கக்கூடிய கீஸ், அதாவது கமாண்டை பற்றி தெரியல அப்படின்னாலோ அல்லது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ நீங்கள் ஹெல்ப் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெல்ப் கமாண்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தெரியாத கமாண்டை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கீயை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்குறது சப்போர்ட் சென்டர் அண்ட் கண்ட்ரோல் சென்டர். ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேலி நெட் யூசர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கம்பெனியோட டேட்டாஸை இன்னொரு இடத்துல இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த கண்ட்ரோல் சென்டர் ஆர் சப்போர்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் சென்டர் ஆர் சப்போர்ட் சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா டேலியோட நெட் யூசர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்கள் கம்பெனியோட ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ டேலி நெட் யூசர் ஓப்பன் ஆகும். ஸோ கம்பெனியோட டேட்டாஸை வந்து நீங்கள் வெளியிலேருந்து கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கீபோர்ட். கீபோர்டோட லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வந்து இந்த கீபோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷில் இருக்குது. இது இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஸோ எந்த லாங்குவேஜஸில் உங்களுக்கு கீபோர்ட் வேணுமோ ஸோ அந்த லாங்குவேஜஸில் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜஸ். இந்த லாங்குவேஜஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேலியோட விண்டோ பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த விண்டோ பேஜோட லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங்குவேஜ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற போயிட்டு டிஸ்பிளேயோட லாங்குவேஜை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அரபிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வேறு லாங்குவேஜில் வந்து எனக்கு டேலி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேலி ஷாப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நெட் யூசர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு லாங்குவேஜஸை வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கீஸோட யூசஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ செலக்ட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் சந்துரு அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் வேறு ஒரு கம்பெனியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் கம்பெனி கொடுங்க. ஸோ செலக்ட் கம்பெனியில் இன்ஃபோமீடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கம்பெனி, ஸோ அந்த கம்பெனியோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் சந்துரு அப்படின்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம், இன்ஃபோமீடியா அப்படின்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஷட் கம்பெனி. ஷட் கம்பெனிக்கு ஆல்ட் ப்ளஸ் F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீயை யூஸ் பண்ணணும். ஷட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் இப்போது 2 கம்பெனியை நாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஷட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் சந்துரு அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நாம் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் இன்ஃபோமீடியா அப்படிங்கிற கம்பெனி மட்டும் இருக்குது. ஸோ இன்னொரு கம்பெனி நாம் ஷட் பண்ணியாச்சு. அடுத்து F2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ வந்து எதுக்குன்னா கரண்ட் டேட்டை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வவுச்சர் என்ட்ரிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே F2 அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணி கரண்ட் டேட்டை நீங்கள் இன்புட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வவுச்சர் என்ட்ரிஸில் எல்லாமே டிஃபால்ட்டாகவே டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து ஆல்ட் F2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா பீரியட் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணலாம். பீரியட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா கரண்ட் பீரியட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீரியட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் த பீரியட் ஃப்ரம் டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து F3 அப்படிங்கிறது கம்பெனி இன்ஃபர்மேஷன். ஆல்ட் F3 கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பெனியை செலக்ட் பண்ணுறது, ஷட் பண்ணுறது, புதுசாக ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது,
கம்பெனியோட டேட்டாஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுக்கு வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணலாம். அடுத்து F4 ஃபார் கனெக்ட். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, டேலியை வந்து நெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வந்து கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணிவிட்டு டேலி ஷாப்லேருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். அடுத்து F11 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ. F11 பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டாக்ஸேஷன் கொடுப்போம். ஸோ அதுக்கு F11 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ யூஸ் ஆகுது. அடுத்து F12 ஃபார் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது செட்டிங்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ டேலியில் இருக்கக்கூடிய மொத்த செட்டிங்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு F12 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீஸை யூஸ் பண்ணி கூட கான்ஃபிகரேஷனில் போயிட்டு நீங்கள் உங்கள் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து மாஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லேயும் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ்லேயும் இருக்கக்கூடிய கீஸும் அதோட யூசஸும் பற்றி பார்ப்போம். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் லெஜர் கிரியேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ லெஜர் கிரியேஷன் அப்படிங்கிற மோடில் இருக்குது. ஸோ இப்போ நான் இமீடியட்டாக வந்து குரூப் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ பேக் போகணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு குரூப் கிரியேஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் Ctrl G கொடுத்தீங்கனாலும் குரூப் கிரியேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். Ctrl V கொடுத்தீங்க அப்படின்னா வவுச்சர் டைப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் குரூப் கிரியேஷன் பண்ண போகிறோம். ஸோ குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் கிரியேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். குரூப்பை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் Ctrl A கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். Ctrl Q கொடுத்தீங்க அப்படின்னா பேக் வரும். அடுத்து டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கீஸ் பற்றி பார்ப்போம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கீஸ். ஆல்ரெடி நாம் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கீஸ் பற்றி பார்த்துருந்தோம். Alt F1 கொடுத்தோம் அப்படின்னா இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்க்கான வவுச்சர் கிரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். F2 ஃபார் டேட் சேஞ்சஸ். கரண்ட் டேட், அதாவது வவுச்சரோட டேட்டை நீங்கள் வந்து F2 யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். F4 அப்படிங்கிறது கான்ட்ரா வவுச்சர், இன்டர்னல் டிரான்சாக்ஷன். F6 அப்படிங்கிறது ரெசிப்ட் அப்படிங்கிறதுனா வவுச்சருக்கு மணி இன்கம் டு த கம்பெனி. F7 அப்படிங்கிறது ஜேர்னல், அதாவது டிஃபெக்ட் ஆனக்கூடிய ஸ்டாக்குக்கான வவுச்சர் கிரியேஷனுக்கு. F8 ஃபார் சேல்ஸ் வவுச்சர். F9 ஃபார் பர்ச்சேஸ் வவுச்சர். அடுத்து பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிரிண்ட் அப்படிங்கிறது, ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு பேப்பரோட டைப் அண்ட் பேப்பர் சைஸ், பிரிண்ட் ஏரியா கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து எக்ஸ்போர்ட் த டேட்டா. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் XML டேட்டாவை வந்து வேறு டேட்டாவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஃபைலாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ எக்ஸ்போர்ட்டிங் த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து இமெயில் பார்த்தோம் அப்படின்னா மெயிலிங் பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து மெயில் பண்ணுறதுக்கு இமெயிலோட சர்வர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இந்த டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து அப்லோட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே HTTP ஃபார்மேட்டில் இருக்கிறத அவுட்புட் ஃபார்மேட், அதாவது XML ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் டேலியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கீஸ் அண்ட் அதோட யூசஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.